ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் கோவைக்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆம்ப் பார்த்திங்கன்னா 5.1 5.2 ஆக்சுவலி 2 சப்பு போடுற மாதிரியான 5.2 ஆம்பிளிஃபையர் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே லுக் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலிக் பேனல், கஸ்டமைஸ்டு. ஒரு கஸ்டமர் ரெக்வஸ்ட்டுக்காக ஆல்ரெடி இந்த மாடலில் நான் ஆம்ப் போட்டிருந்தேன். சேம் மாடலில் வேணும்னு கேட்டிருந்தங்காட்டிக்கு அதே மாடலில் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஜென்டிலான கிளியர் லுக்குக்காக இந்த மாடல் பண்ணியிருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல், பேக்ரவுண்டில் லைட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு டீப் ஹெவி பாஸ் ரெக்வஸ்ட்டுக்கான ஒரு 5.2 மாடல். ஸோ இந்த ஆம்ப் ஆல்ரெடி ஆப்டிக்கல் கோஆக்சியல் மாடலில் பண்ண ஆம்போட மாடல் தான். நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ அவுட்புட் இருக்கும். இப்போ ஆம்போட இன்சைட் போயிட்டு நம்ம ஸ்பேர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் கோவைக்குமார். நல்ல கிளாரிட்டியான ஹெவி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் நான் இதில் பாட்டமில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்கேஸ் நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுவேன், இல்லை கால் பண்ணுவேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பியூர் காப்பர் 10 ஆம்பியர் 3030 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ரெண்டுக்குமே ஃபில்ட்ரேஷன் சர்க்யூட்டில் 35 ஆம்ப்ஸ் மெட்டல் டயோடும் ப்ளஸ் 50,000 10,000 மைக்ரோஃபராட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி 2 ஃபில்டர்ஸ், பவர் சப்ளை ஃபில்டர் போர்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பியூராக சப்வூஃபர் பர்பஸ்க்காகவும், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் சேனல்ஸ்க்காகவும் டிசைன் பண்ணியிருக்கு. இதில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான 4 ஃபெட் மாஸ்ஃபெட் சர்க்யூட் யூஸ் பண்ணாமல் சப்புக்கு வந்து 6 ஃபெட் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கு. நல்லா ஹெவி பேஸ் ரிஃப்ளெக்ஷன் பேஸோட ஆடியோ கேட்குறக்காக அந்த கஸ்டமர் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால அவ்வளோ ஹெவியாக பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 2 சப்பு ப்ளஸ் 2 சென்டர் ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாம் யூஸ் பண்ணதுனால டபுள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இது வந்து 8 சேனல் அவுட்புட் வரும். 2 சப்பு, 5 சேனல்ஸ் எல்லாம் 6 சேனல், சென்டரில் வந்து டபுள் சென்டர் வரதுனால ஸோ அதனால் 8 சேனலுக்கு தேவைங்காட்டிக்கு டபுள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 ஃபெட் மோனோ போர்டு 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கு சரௌண்டிங்கோட பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து இதுவும் அதான் கஸ்டமரோட ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் தான். இந்த கஸ்டமர் பர்டிகுலராக சரௌண்ட்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் கம்பேர் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரௌண்ட் சென்டரை விடன்னு சொன்னதுனால சரௌண்டுக்கு வந்து இன்னும் வாட்டேஜ் கூடுதலாக கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாம் வந்து 2 ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கு. சென்டருக்கு அகெயின் டபுள் 2 ஃபெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. 2 சென்டர் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் மெயின் மதர் போர்ட். ஆப்டிக்கல் கோஆக்சியல் டிடிஎஸ் டால்பி டீகோடர் போர்டு. இந்த போர்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெர்ஷன் 5 இது. நல்ல அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸோட, புது ஐசி, புது சாஃப்ட்வேரோட, நல்ல கிளாரிட்டியோடு வந்திருக்கு. பேஸ் பஞ்சிங் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அவ்வளவு குவாலிட்டியான அவுட்புட் இருக்கும். ப்ளஸ் இதில் இப்போ லேட்டஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா 7.1ஆகவும் வெர்ஷன் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. 5.1 யூஸ் பண்ணுறவங்க 5.1 யூஸ் பண்ணிக்கலாம். 7.1 யூஸ் பண்ணுறனாலும் 7.1 யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் நம்ம ஆம்பில் அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா பண்ணிக்கலாம். இந்த ஆம்ப் வந்து 5.2 5 சேனல் ப்ளஸ் டபுள் ஹெவி சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ கன்ஜஸ்டடாக நல்லா பில்டு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 3 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் காயில், 2 6 ஃபெட் மாஸ்ஃபெட்ஸு சப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிறனால 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக ஆம்ப் வந்து ஹீட் ஆகாது, ரன் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த ஆம்போட மெயின் ஸ்பெஷாலிட்டியை வந்து கிளாரிட்டி தான். ஆடியோ கிளாரிட்டி நல்லா கிளியராக இருக்கும். நார்மல் ரிமோட் கிட் மாதிரி இருக்காது. நல்ல ஒரு கிளியர் அவுட்புட் இருக்கும். ப்ளஸ் இப்போ அதில் 7.1ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்கோ மோட் ப்ளஸ்
ஒரு ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் சரௌண்டை எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கேட்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எல்லா சேனலும் கெயின் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, இந்த மாதிரி எல்லா சேனலும் நம்ம வந்து கெயினை வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அப் டு 0லேருந்து 6 dB வரைக்கும் கெயின் இன்க்ரீஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் மோடில் பார்த்திங்கன்னா ராக்கு, பாப்பு, ஜாஸு அந்த மாதிரி ஒரு 7-8 ஃபார்மேட் இருக்குது. ப்ரோலாஜிக்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோலாஜிக் இ, ப்ரோலாஜிக் 2, நார்மல் ப்ரோலாஜிக் ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு 3-4 ப்ரோலாஜிக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆடியோ அவுட்புட்டை இந்த ஆப் வந்து எல்லா விதமான கஸ்டமருக்கும் கொடுக்கக்கூடிய மாடல் இது. அந்த சர்க்யூட் அந்த மாதிரியான ஒரு நல்ல அவுட்புட். ஆப்டிக்கல், டபுள் கோஆக்சில் ப்ளஸ் உங்களுக்கு 5.1 இன்புட், ஆக்ஸ் இன்புட் இந்த ஆப்ஷன்ஸோடு வருது. இன்பில்டு ப்ளூடூத் ப்ளஸ் யூஎஸ்பி ஆப்ஷன்ஸோடு வந்துடும். ப்ளூடூத் அவுட்புட் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். இதில் இப்போது லேட்டஸ்ட்டாக வர மாடல் இது வந்து பண்ணி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடல் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆப்டிக்கலாக மாறிடுச்சு. டபுள் ஆப்டிக்கல் பதிலாக சிங்கிள் ஆப்டிக்கல் ஆகிடுச்சு. ஸோ சேம் ஆடியோ ரிசல்ட் எல்லாமே சேம் டைப் தான். ப்ளஸ் இன்புட் மட்டும் டபுள் ஆப்டிக்கலுக்கு பதிலாக சிங்கிள் ஆப்டிக்கலாகவும் டபுள் கோஆக்சிலாகவும் மாறிடுச்சு. என்னோடய வழக்கமான ஆம்ப்ளிஃபையர் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது மாதிரியான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆடியோ ஆம்பு ஆன் பண்ணி வர பாப்அப் நாய்ஸ், ஆஃப் பண்ணும்போது வர நாய்ஸோ எதுவுமே இருக்காது. ப்ளஸ் ஆம்பில் ஏதாவது இஷ்யூஸ், ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் ஸ்பீக்கர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு உங்களுக்கு கட் ஆஃப் ஆகி பவரை வெளியில் விடாமல் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக வைண்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஹெவி பேஸ் நல்ல வால்யூமில் கொடுத்து ஹெவி பேஸ் யூஸ் பண்ணும்போதும் நல்ல லோட் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரித்து கொடுத்துருக்கறனால உங்களுக்கு எந்த விதமான பேஸ் டெப்த்தும் கம்மியாகாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும். பியூர் காப்பரில் வைண்ட் அப் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே 52001943 காம்பினேஷன் சர்க்யூட்ஸு. கேபினெட் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவி கேஜ் ஸ்டீல் கேபினெட்டு. ஸோ உங்களுக்கு நம்ம எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலிமாவும் கேபினெட்ஸ் எதுவும் டேமேஜஸ் ஆகாமல் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலாக இப்போது ரெக்வஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்கோம். நல்ல ஹெவி மெட்டீரியல், நல்ல கேஜ் உள்ள ஸ்டீலில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கேபினெட்டும் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் பேனல்ஸுமே இப்போ கஸ்டமைஸ்டு பேனல்ஸ். முதல்ல எல்லாம் இந்த ஆம்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் கஸ்டமைஸ்டு லுக் பேனல்ஸ் போட்டிருப்போம். பேக் சைடில் வந்து எல்லாமே நார்மல் கேபினெட்டில் இருக்கும். இப்போ அதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப ஒரு நீட்டான அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ காம்படிட் பண்ணி ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு நல்ல ஆம்பிளிஃபையரோட ஃபினிஷிங் கொடுக்கணும். ஆடியோ சைடும் சரி, அப்பியரன்ஸ்லேயும் சைடு ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கணும், கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மாடல் பண்ணுறோம். ஸோ நான் உங்கள் கோவிக்குமார். இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி, குவாலிட்டி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்கேஸ் கால் அட்டன் பண்ணலின்னா தப்பாக நினைக்காதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா கால் பண்ணி பேசுவேன். ஏதாவது பிஸி டைமில் கால் அட்டன் பண்ணாமல் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் சேம் நம்பரே வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆம்போட பேக் சைட் பேனலோட லுக்கையும் பார்த்துடலாம்.
இது பேக் பேனலோட லுக்கு. பார்த்திங்கன்னா இது 7.1க்காகவும் சேர்ந்து டிசைன் பண்ணதுனால ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப்பு 1 2, சென்டர் 2 அந்த மாதிரி வச்சுருக்கோம். நார்மலாக இப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, எகெயின் ரியர் ரைட் அண்ட் ரியர் லெஃப்ட்டு, சப்பு 1 சென்டர் 1னும் அந்த மாடலை நம்ம எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இன்புட் ஆப்ஷன்ஸு லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ இன்புட்டு, தென் 5.1 சேனல் டிவிடிலேருந்து கொடுக்குற இன்புட்டு, டபுள் ஆப்டிக்கல் இன்புட், டபுள் கோஆக்சியல் இன்புட். ஆப்டிக்கல் கோஆக்சியலில் உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸ் டிவைஸில் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கோ இல்லை நீங்கள் லேட்டஸ்ட்டு ஹெச்டி செட்டாப் பாக்ஸஸோ, ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட்டு இல்லை ஜியோ செட்டாப் பாக்ஸஸ், ஆண்ட்ராய்டு டிவைஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4K ஆடியோ வீடியோ சப்போர்ட்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இன்புட்ஸில் வந்து இதோட ஆம்ப்ளிஃபையரை பில்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். தியேட்டரில் பார்க்குற அதே ஃபீல் அப்படியே நம்ம வீட்டுக்கு கன்வே பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் வியூவர்ஸ், சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ. கோவை குமார்.